நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம 5th கோட் போலாம். The covenant God made with you will protect your people too. தேவன் உன்னுடன் பண்ணின உடன்படிக்கை உன் இனத்தாரையும் பாதுகாக்கும். ஸோ என்னோட லைஃப் ஜேர்னியில் ஒரு பர்டிகுலர் சீசனில் ஆண்டவர் என் கூட பண்ணின உடன்படிக்கையானது என்னோட குடும்பத்தாரையும் அது பாதுகாக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்போது ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறாரு, ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க தெரிந்து கொள்கிறாரு, அவங்க கூட வாக்குத்தத்தங்களை கொடுத்து உடன்படிக்கை பண்ணுறாரு அப்படின்னா அது அந்த குறிப்பிட்ட ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டும் இல்லை, அது அவன் முழு குடும்பத்துக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அவனை சுற்றி இருக்கிற நபர்களுக்கும் அவனோட ஜெனரேஷனுக்கும் முழுவதுமாக தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமே. ஸோ அப்போ இதுக்கு நான் ஆதாரமா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு யாத்ராகமத்துல இஸ்ரவேல் ஜனங்களோட குறித்து காரியங்களை என்னோட கூட ஆண்டவர் பேசினாங்க. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவங்க எகிப்துல இருக்கும்போது வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதல் ஆரம்பிக்கும் பொழுது அவங்க எகிப்துல இருந்து கடந்து போகிறாங்க. ஸோ அப்படி போகும் பொழுது அதில் அவங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 38வது வசனம். அதில் பார்க்கும் பொழுது அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்றுன்னு சொல்லி. ஸோ அப்போ ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினது ஆபிரகாம், அதாவது வாக்குத்தத்தம் கொடுத்தது ஆபிரகாமுக்கு. ஸோ இப்போ ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் அந்த வாக்குத்தத்தம் சென்றடையுது. அது மட்டும் இல்லை, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது இங்க இந்த வசனம் சொல்லப்பட்டபடி அவங்க கூட கனெக்ட் ஆகியிருந்த எல்லாருக்குமே என்ன செஞ்சதுன்னா ஒரு விடுதலை கிடைச்சது. ஸோ இதை ஹீப்ரூல நம்ம பார்த்தோம்னா அந்த வசனத்துல அங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா மல்டிடியூட்ஸ், கிரேட் மிக்ஸ்சர் ஆஃப் பீப்புள், நேஷனாலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அவங்க அடிமையாக இருந்த பொழுது அவங்க மட்டும் அந்த இடத்துல கிடையாது, இன்னும் மற்ற கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதியில் இருக்கக்கூடிய மக்களும் என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தத்தை நம்புறது ஓகே, அவங்களுக்கு அற்புதம் நடக்க போது எல்லாம் ரைட்டு. ஆனால் இப்போ இவங்க நிறைய காரியங்களை பேசியிருப்பாங்கல்ல, மற்ற நேஷனல், அதுவும் மற்ற இனத்தை சேர்ந்தவங்கள்ட்ட பேசியிருப்பாங்கல்ல. அப்படி அவங்க பேசும்போது அவங்களோட விசுவாசத்தையும் அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய வாக்குத்தத்தம் எல்லாமே அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைச்ச வாக்குத்தத்தம் தான். ஆனால் அதை நம்பின மற்ற ஜாதியை சேர்ந்த, மற்ற இனத்தை சேர்ந்த, மற்ற நாடுகளை சேர்ந்த மக்களும் என்ன செய்றாங்க, அதை விசுவாசிக்கிறாங்க. அப்போ எப்போ அந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைவேற உண்டான அந்த காலகட்டம் வந்ததோ அப்போ அவங்க மட்டும் விடுதலையாகி அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள பிரவேசிக்கல. அந்த உடன்படிக்கையானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையானது அவங்கள மட்டும் விடுவிக்க கிடையாது, அவங்க கூட கனெக்ட் ஆயிருந்த மற்ற புறஜாதி மக்களையும் என்ன செஞ்சதுன்னா அது விடுதலை செஞ்சதுன்னு சொல்லி அதுல எபிரேய பாஷையில அப்படிதான் கொடுத்திருக்காங்க. ஸோ கிரேட் மிக்ஸ்சர் ஆஃப் பீப்புள், நேஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, மல்டிடியூட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அது உங்களை மட்டும் கிடையாது, உங்களோட குடும்பத்தையும் பாதுகாக்கும். அதே போல உங்க கூட புறஜாதிகள் யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களையும் அது என்ன செய்யும், பாதுகாக்கிறதாக இருக்கும். ஒருவேளை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அவங்க ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக நீங்கள் வரி பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா ஆண்டவர் உங்க கூட பண்ணின உடன்படிக்கை அவர்களுக்கும் சேர்த்து தான். ஆமென். ஸோ உங்களை பாதுகாக்கிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்க கூட பண்ணின அந்த உடன்படிக்கை நிமித்தம் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு, உங்க குடும்பத்தையும் பாதுகாப்பாரு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறவங்களையும் அவர் பாதுகாப்பாரு. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கும் அதுக்குண்டான பிளஸ்ஸிங்ஸ் என்ன செய்யும், உங்க மூலியமா அது சென்றடைகிறதா இருக்கும். இதை ஏதேன் தோட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னா அதுல என்ன செய்யுது, ஒரு நதி இருக்கு, அது பிரிஞ்சு என்ன செய்யுது 4 நதிகளாக அந்த தோட்டத்திலிருந்து வெளியே எல்லா இடங்களையும் நிரப்புதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அது மாதிரி
ஸோ ஆண்டவர் உங்களை தான் வந்து ஒரு ஸ்ட்ரீம் போல வச்சிருக்கிறாரு, ஒரு ஊற்று போல. ஸோ அது வந்து என்ன பண்ணுது, எல்லா இடங்களுக்கும் கடந்து சென்று எல்லாற்றையும் அது ஆசீர்வதிக்கிறது போல ஆண்டவர் உங்க கூட பண்ணின அந்த உடன்படிக்கையானது உங்கள் மூலியமாக உங்க குடும்பமும் உங்களுடைய உறவினர்களை அவங்களையும் பாதுகாக்கும், ஆசீர்வதிக்கும். அதோடு கூட உங்க கூட கனெக்ட் ஆகியிருக்கிற புறஜாதிகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்லும். ஆமென். ஸோ அது மட்டும் இல்ல, இதுல பார்க்கிறோம் அவங்களுடைய மிருக ஜீவன்களும் அதன் மூலியமா பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒருவேளை அந்த புறஜாதிகளா இருக்கிறவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கூட கனெக்ட் ஆகாம இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், அவர்களும் அவங்களுடைய சந்ததிகளும் அவங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாமே அந்த நாள்ல வந்து செத்து போயிருக்கும். அப்போ இவங்க கூட கனெக்ட் ஆனதுனால என்ன செஞ்சிருக்காங்க, ஆண்டவர் இவங்க கூட பண்ணின அந்த உடன்படிக்கையானது இவர்களையும் வந்து பாதுகாத்தது. இவர்களுடைய உடைமைகள், அதாவது அவங்களுடைய ஆடு மாடு இந்த மாதிரி மிருக ஜீவன்களையும் பாதுகாத்தது. அது மட்டும் இல்ல, இவங்க கூட கனெக்ட் ஆகியிருக்கிறவங்களையும் அவங்களுடைய சந்ததிகளையும் அதோடு கூட அவங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சது, பாதுகாத்தது. ஆமீன். ஸோ ஆண்டவர் உங்க கூட பண்ணின உடன்படிக்கையானது நிச்சயம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களை கூட கனெக்ட் ஆகிருக்கிற புறஜாதிகளுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆமீன். ஸோ இந்த உடன்படிக்கையானது முதல்ல நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கும், ரெண்டாவது நம்மளை விடுதலை ஆக்கிறதாக இருக்கும். ஸோ அது மாதிரி உங்க கூட கனெக்ட் ஆகிருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்க, உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்கள் நிமித்தம் அவங்க எந்தெந்த காரியங்கள்ல அவங்களோட லைஃப்ல எந்தெந்த ஏரியால ஒரு கட்டுகள்ல இருக்காங்களோ அவங்க அதுல எல்லாத்திலிருந்தும் விடுதலையாக்கப்படுவாங்க. ஆமீன். ஸோ தேவன் நிச்சயமாக உங்க கூட பண்ணின உடன்படிக்கை வந்து வீணானதில்லை, வேஸ்டானது கிடையாது. ஸோ உங்க கூட ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை உங்களோட இனத்தாரையும் உங்களுடைய உங்க கூட கனெக்ட் ஆகிருக்கிற புறஜாதிகளையும் நிச்சயம் காப்பாற்றும். ஆமீன்.